Hello friends, welcome to Goms'N சமையலுலகம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சூப்பரான லெமன் பட்டர் குக்கீஸ் ரெசிபி. இந்த பட்டர் குக்கீஸையே பிரசன்டேஷன்ல ரொம்ப அழகா காமிச்சு பார்க்குறவங்க எல்லாருக்கும் டக்குன்னு எடுத்து சாப்பிட்ற மாதிரி எப்படி பண்ணலான்றதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த குக்கீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது குக்கீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஒரு 210 கிராம் அளவுக்கு மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் 1 கப்பும் ப்ளஸ் 1/3 கப்பில் 2 கப்பும். நெக்ஸ்ட்டு இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர். பவுடர் பண்ணதுக்கப்புறம் சுகரோட மெஷர்மெண்ட் வந்து 1/2 கப் இருக்கணும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிடலாம். வெண்ணெயும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாமல் ஒயர் விஸ்க் வச்சும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரீம் மாதிரி ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ அடுத்ததாக இதில் ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக இதில் சார் க்ரீம் ஆட் பண்ணணும். சார் க்ரீம்ன்றது நம்ம வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீமில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் ஒரு பிஞ்சு சால்ட்டும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 3 ஹவர்ஸ் வச்சுருக்கணும், அது கெட்டியாகிற வரைக்கும். அவ்வளோதான். இந்த சார் க்ரீமை நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நல்ல ஸ்மெல்லுக்காக 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் லெமனோட தோலை துருவி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடர் இன்க்ரீடியன்ஸை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான், குக்கி டோ ரெடி ஆயிடுச்சு. இந்த குக்கீஸை பேக் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டும் அதில் ஒரு பட்டர் பேப்பரும் வச்சுருக்கேன். நான் இன்னைக்கு பால் ஷேப்பு தான் குக்கீஸ்க்கு வந்து கொடுக்க போகிறேன். அதனால மெஷர்மெண்ட்டுக்காக இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி நான் எடுத்திருக்கேன். இப்போ இதிலிருந்து இப்படி கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சு இதை வந்து உருட்ட போகிறேன். கிராக்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை பேக்கிங் ட்ரேயில் வச்சிடலாம். நான் 3 பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ணுறதுக்கு வைக்கும்போது நிறைய கேப் விட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி நான் இதை குக்கரில் 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துட்டேன் மீடியம் ஃப்ளேமில். பாருங்கள், சூப்பராக பேக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிவிட்டு கூட நம்ம குக்கீஸ் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி லெமன் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸை வாட்டரில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். லெமன் ஜூஸ் ஒரு 2-3 ட்ராப் சேர்த்தாலே போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுக்காக 2 குக்கீஸையும் மெர்ஜ் பண்ண போகிறேன். அதுக்கு ஒயிட் சாக்லேட்டை கொஞ்சமாக இந்த மாதிரி மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு குக்கீஸ் எடுத்து அது மேலே வச்சிட வேண்டியதுதான். இப்படி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே நம்ம விட்டுட்டோன்னா நல்லா செட் ஆயிரும். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற லெமன் ஜூஸில் டிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி டிப் பண்ணும்போது அந்த சூப்பரான எல்லோ கலர் நம்ம குக்கீஸ்க்கு வந்துருச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக சுகரை மிக்சியில் 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதுலேயும் குக்கீஸை நல்லா டிப் பண்ணிடலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், லெமன் ஜூஸை அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோன்னா புளிப்பு டேஸ்ட் வந்துடும். அவ்வளோதான், டேஸ்டியான குக்கீஸ் எல்லாம் அழகாக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்ஸின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவை மனம் எங்கும் பரவட்டும்.